உன் மௌனமான போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் தருணம் வந்துவிட்டது. கண்ணீர் சிந்திக் கொண்டு இருக்கின்றேன், கவலைப்பட்டு கொண்டு இருக்கின்றேன் என்று இந்த தாயிடம் நீ முறையிட்டு கொண்டு இருந்த காலத்திற்கு விடை கிடைக்கும் தருணம் வந்துவிட்டது. உன்னை விட்டு பிரிந்த உறவு அப்படியே சென்று விடுவாரோ என்றுதானே உன் மனதில் தீராத கவலையோடு இருந்து கொண்டிருந்தாய். அந்த கவலைக்கும் வருத்தத்திற்கும் விடை கொடுக்கும் தருணமாக இதை கேட்டு முடிக்கும் போதே அவரை உன்னை தேடி வரப்போகும் சூழலை உருவாக்குவதற்குத்தான் இந்த வாராகி நான் உன்னை வர வைத்திருக்கின்றேன். உன் மனதில் எத்துணை கவலைகள் இருந்தாலும் அதை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு என் பிள்ளையே. நீ அவரிடம் போய் நான் நல்லவர் நல்லவர் என்று சதா நேரமும் நிரூபித்து கொண்டே இருக்க முடியாது அல்லவா? அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள். உன்னை யாரென்று நிரூபிப்பதற்கு, அவரை உன்னிடத்தில் வந்து சேருவதற்கு நீ உன் செயலையும் உன் பொறுப்பையும் தட்டி கழிக்காமல் செய்து கொண்டே இரு. நிச்சயம் உன்னையும் ஓர் நாள் புரிந்து கொண்டு அவரை தேடி வந்து உனக்கான வெற்றியை நான் தரப்போகிறேன் என்று சொல்வதற்கான கால நேரமும் வரத்தான் போகிறது. அதையெல்லாம் விட்டு மீண்டும் மீண்டும் போய் நான் அப்படித்தான் நான் இப்படித்தான் என்று சொல்லிக் கொள்ள வேண்டாம். யார் எப்படியாக இருந்தாலும் சரி, நீ உன் வேலைகளில் சரியாக இருந்து கொண்டு இருக்கும்போது பிரிந்ததை பற்றி எல்லாம் கண்கலங்கி கொண்டு இருக்காதே, கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே. உனக்கான வெற்றியை தருவதென்று நான் குறித்துவிட்ட பிறகு உன் வேலைகளில் மட்டுமே நீ கவனத்தை செலுத்து. சரியான தருணத்தில் சரியான முடிவை தருவதற்குத்தானே இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன். அதன் பிறகு சற்றும் யோசித்து கொண்டிருக்காதே. கிடைக்குமா நடக்குமா என்று சந்தேகங்கள் எழுந்து கொண்டிருந்தால் மற்ற காரியங்களில் கவனத்தை செலுத்திவிட முடியாது. அதை தாண்டி ஜெயிக்கின்ற கட்டத்தை எட்டுவதற்கு உன் வாழ்க்கையை வாழ்வதற்கான நிலையை நீயே உருவாக்கிக்கொள். உன் வெற்றியின் பயணத்தை தொடர வைப்பதற்குத்தானே இந்த வாராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன். மாறாக நான் நல்லவர் நல்லவர் என்று நீ நிரூபித்து கொண்டே இருந்தால் ஒரு காரியத்தில் கவனத்தை செலுத்த முடியாது. அதனால் நான் சொல்வதை கேள். யார் எப்படி சொன்னாலும், யார் உனக்கான காரியத்தில் விளக்கம் கேட்டாலும் அதையெல்லாம் விட்டுவிட்டு உனக்கான விஷயத்தில் என்ன நடக்க வேண்டும் என்பதில் நீ தெளிவுபடுத்திக் எப்படியாயினும் உன் வாழ்க்கையை வாழப்போவது நீயாகத்தானே இருக்கப் போகிறாய். எத்தனையோ ஏமாற்றங்களையும் துரோகத்தையும் அவமானத்தையும் பட்டங்களையும் என் பிள்ளைகள் வாங்கிவிட்டார்கள். அத்தனையும் ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது உன்னை பற்றி யார் அவதூறு பரப்பினாலும், யார் விமர்சனங்களை பரப்பினாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் கலங்கிக் கொள்ளாமல் நீ உனக்கான வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய்து கொண்டிரு. உன் மௌனத்தின் வழி போராட்டத்திற்கு மிக பெரும் அதிசயம் நடக்கத்தான் போகிறது. அதற்கு சக்தி அதிகம்தானே. சற்றும் யோசித்து யோசித்து நிலை தடுமாறி கொண்டு இருக்காதே. பிரிந்தவர் பிரிந்தவராகவே இருந்து விடுவாரோ என்று எண்ணிக்கொள்ளாதே. உனக்காக படைக்கப்பட்டவர் உன்னை தேடி வரத்தான் போகிறார். என் பிள்ளையே, உன் மனதிற்குள் இருக்கின்ற வலியையும் கஷ்டத்தையும் நான் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்றுதானே நான் உன்னை என்னிடத்தில் வர வைத்திருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக தங்கமே நீ சற்றும் யோசித்து கொண்டிருக்கின்றாய்? நடப்பது எதுவாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் என் பிள்ளைகளை இங்கு ஜெயிக்க வைப்பதற்குத்தான் நான் வந்திருக்கின்றேன். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் உனக்கான வெற்றியை தருவதென்று தீர்மானித்த பிறகுத்தான் நான் உனக்கு வாக்குறுதி அளித்து கொண்டு இருக்கின்றேன். அதன் பிறகு நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்ற கேள்விகள் இங்கு இடம் கொடுக்க வேண்டாம். எத்துணை சோகங்கள் உன்னை சுற்றி சூழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த பல இன்னல்களுக்கு இடையிலே உன் போராட்டத்தினே நான் வெற்றி பெற வைப்பதற்குத்தான் இந்த வாராகி தாய் வந்து இருக்கின்றேன். மனதில் சற்றும் நிலை தடுமாறி விடாதே. யார் எப்படி சொன்னாலும் உன் வாழ்க்கையை வாழப்போவது நீயாகத்தான் இருக்கப் போகிறாய். அதன் பிறகும் எதற்காக உன் வழியை நினைத்து நீயாகவே வரிந்து கொள்கிறாய்? அந்த வழியையே தாண்டி
ஜெயிப்பதற்கான விஷயத்தை செய்வதற்கான முயற்சியில் இறங்கிக்கொள் என்றுதான் சொல்கிறேன். உன் சந்தோஷத்தின் பயணத்தை தொடங்கி வைப்பதற்கு, ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைப்பதற்கும் தான் இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன். அதன் பிறகு எதற்காக கண்ணின் மணியே யாரும் இல்லை என்று நீ நிலை தடுமாறுகிறாய்? யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த தாய் உன் கரம் பற்றி இருப்பதை இன்னுமா உணராமல் இருக்கின்றாய்? எதை இழந்தாலும் நம்பிக்கையை இழக்காமல் என் மீது வைத்திருக்கும் நண்பினை நீ பார்த்துக்கொள். நான் உனக்கு வேண்டியதை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். நீ உன்னை விட்டு பிரிந்தவர் அப்படியே சென்று விடுவாரோ என்று எண்ணுகிறாய். இதோ உன்னல் உள்ளத்தை புரிந்து கொண்டு உனக்கான விஷயத்தில் இதுதான் நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு இப்பொழுது அவரே உன்னை தேடி வந்து விட்டார். வருகின்ற காலங்கள் வந்ததாகவே இருந்துவிட்டு போகட்டும். எழுதுவது யாரென்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? இந்த வாராகியாக இருக்கும்போது இனி உனக்கு நல்லதாகவும் நன்மையான காரியமாகவும் தான் நடக்கப் போகிறது. வெற்றிக்காகத்தான் என் பிள்ளைகள் இவ்வளவு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து சென்று கொண்டு இருக்கின்றார்கள். அந்த வெற்றியை உனதாக மாறப்போகும்போது எதற்காக கண்ணின் மணியை எதையோ நினைத்து கொண்டு நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? காலங்களையும் கஷ்டங்களையும் கடந்து நீ உன் வெற்றி பயணத்தை தொடர்வதற்கு ஆரம்பிக்கும் போது பிரிந்தவர்கள் எல்லோரும் உன்னை வந்து சேரத்தான் போகிறார்கள். நீ நம்பிக்கை கொள்ளும் தருணத்தை உனக்கு உருவாக்குவதற்குத்தான் இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன். அதிர்ஷ்டத்தின் வாசலில் நீ அடியெடுத்து வைக்கும் போது பலர் சூழ்ந்து கொண்டு எண்ணி ஊற்றி உன்னை எப்படியாவது தள்ளி விடலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அதற்கு ஒரு பொழுதேனும் இந்த தாயானவள் நான் சம்மதிக்கப் போவதே கிடையாது. மனதில் உள்ள வருத்தங்களையும் கஷ்டங்களையும் காயங்களையும் தாண்டி என் பிள்ளைகள் ஜெயிக்க வைப்பதற்கான கட்டத்தை எட்டி இருக்கும்போது அதை கொண்டாடுவதற்கான தருணங்களும் வந்துவிட்டது. பிரிந்தவர் ஒன்று சேர்ந்து உன் வெற்றியை தீர்மானிக்கும் காரணியாக இருக்கும் போது நீ எதற்காக யாருமே இல்லை என்று யோசிக்கின்றாய்? மனதில் இருக்கின்ற வழிகள் அப்படியே நிலையாக தங்கிவிடுமோ என்று எண்ணி விடாதே. அந்த வழிகளை வெற்றி பெற வைப்பதற்குத்தானே இந்த வாராகி நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். நடப்பது எதுவாக இருப்பினும் சரி, உன் வாழ்க்கையை நான் அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்வது உறுதியாகிவிட்ட பிறகு கடந்து போனவர்களை பற்றியும் வெறுத்து போனவர்களை பற்றியும் விட்டு விலகியவர்களை பற்றியும் உன் மனம் வருத்தம் அடைந்து கொண்டு இருக்காதே. உன் மனதில் எந்த விஷயத்திற்காக கண்கலங்கி கொண்டிருந்தாயோ அதற்கு விடை கிடைக்கும் தருணத்தை இந்த தாய் நான் உனக்கு தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். நடக்கப் போகின்ற எல்லா விஷயத்திற்கும் நானே உறுதியேற்ற பிறகு எதற்காக பிள்ளையே நடக்குமோ நடக்காதோ என்றெல்லாம் யோசிக்கின்றாய்? தோல்வியடைவதற்கு பல வழிகள் இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் வெற்றியடைவதற்கு ஒரே ஒரு வழிதான், உன் உழைப்பு மட்டும்தான். அந்த உழைப்பை மட்டுமே பிரதானமாக வைத்துக்கொண்டு உன் மகிழ்ச்சியை பெறுவதற்கான நிலையை எட்டிக்கொள். யார் எப்படிப்பட்டவர் என்று என்ன சொன்னாலும் அந்த விமர்சனத்தை தாண்டி உன் வாழ்க்கையை ஜெயிக்கப் போவது நீயாகத்தான் இருக்கப் போகிறாய். உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. கண் கலங்கி இங்கு ஒன்றுமே மாறப்போவதில்லை. மாறாக அந்த கண்ணீரை துடைத்தெறிந்து விட்டு உனக்கான வெற்றியை தேடுவதற்கான வழியை மட்டும் நீ செயல்படுத்தி கொண்டே இரு. நீ நினைத்த காரியத்தை நான் நடத்தி தருவதற்கு வந்திருக்கும் போது உன் மனதில் உள்ள வழிகளை நான் ஜெயிக்க வைக்கத்தான் போகிறேன். என் பிள்ளையே, உன் சோகத்தை எல்லாம் தாண்டி விட்டாய். இனி வெற்றி பெறும் தருவாயில் என் பிள்ளையை கொண்டு வந்து இருக்கும் போது மனதில் இருப்பது
அப்படியே தங்கிவிடுமோ என்று மட்டும் எண்ணி விடாதே. உன் வெற்றிக்கான ஸ்பரிசத்தை தருவதற்கும் நீ வெற்றி மகுடத்தை சூடுவதற்கும் தானே உனக்கு பதிலாக இந்த தாய் நான் உழைத்து கொண்டு இருக்கின்றேன். அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உனக்கான பாதையை தெளிவுபடுத்த இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கும்போது நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, உனக்கான பயணத்தை நான் தொடங்கி வைத்து உனக்கு வெற்றியை தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் இந்த வாராகி. நீ நினைத்தது தான் அப்படியே பலிக்கும் பார். ஓம் வராகி தாயே போற்றி.